நாகேந்திர பாரதி சார் அவரை கேட்கணும். ஏன்னா அவருதான் இந்த கருத்துக்கு அந்த சமயம் டாபிக்கை பத்தி பேசுற போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சொன்னாரு. மிஸ்டர் நாகேந்திர பாரதி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்றைய நிகழ்வை பத்தி. ரொம்ப நன்றி சார். இவங்க சொல்றதுல ரொம்ப தப்புக்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை என்னால இப்போ உணர முடியுது. எனக்கு தெரிஞ்சதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஊருக்கு நீங்க சொன்ன அதே மாதிரி நாயகரா போனதை உடனே வாட்ஸ்அப்ல போட்டதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வாட்ஸ்அப் ஒரு ஒரு குறுகிய குரூப்பு, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ஒரு 30-40 பேர் தான் இருக்காங்க. அது ஒன்றும் வெளியே போகாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பெருமையா பேசிக்கிறோம், அவங்க பேசுற நம்ம ரசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் நம்ம அதை பண்றோம். பட் ஆனா இதெல்லாம் வெளியே போறப்போ எவ்வளவு டேஞ்சர் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மேடம் சொன்னாங்க. ஒரு க்ளோஸ்டு குரூப்புக்குள்ளே நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு வயசுக்கு மேல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிறது, பாராட்டிக்கிறது, நம்மளை பத்தி பெருமை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு ஜாலி தானே இல்லையா? இதை நம்ம கண்டிப்பா நம்ம தடுத்துக்கிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா நம்ம அப்படியே நம்ம எந்த வாட்ஸ்அப் எதுலையும் போகாம நம்ம பாட்டுக்கு பேசலாம், படிச்சுக்கிட்டு டிவி பார்த்து இப்படி இருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ஃபேமிலி குரூப்போ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ இதுகளுக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் நம்ம போனதை காமிக்கிறது. நம்ம போற இடங்களை ரசிக்கவும் தான் செய்யறோம். ரசிச்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்ததை நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்றோம். இதுல ஒண்ணு எனக்கு க்ளோஸ் குரூப்ல போட்டுக்கிறது தப்பாவும் தோணல. அதே நேரத்துல அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஓப்பன் பப்ளிக் ஃபோரத்துல போடுறப்போ இருக்கக்கூடிய பாதகங்களை எல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அதே மாதிரி இந்த கருத்து கந்தசாமி மாதிரி எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லையா, உங்க கருத்தை யார் கேட்கிறா, அவனவனுக்கு பிரச்சனையே அவனுக்கு இருக்கு. நம்ம பெருசா நம்ம போட்டுட்டு நம்ம போடுறது எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்போட நம்ம போடுறோம். நம்ம போடுற போட்டோவோ நம்ம போடுற இதுகளோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க போட்டதை யாராவது படிச்சாங்களா கேட்டாங்களாங்கிற நினைப்பு தான் இருக்குமே ஒழிய நம்ம போடுறதை யாரு கேட்க போறா. இருந்தாலும் நமக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா பிரயோஜனமான முறையில நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், உள்ளே இருக்கிற டேர்ட் எல்லாம் வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதெல்லாம் மக்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னொரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்க பேச்சு கேட்ட பிறகு பல பேர் போடுற கமெண்ட்டுகள், பல பேர் போடுற இதுல இருந்து அவங்களுடைய பெர்சனாலிட்டி வெளிப்படுதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்காமலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு அந்த பாயிண்டே நல்ல பாயிண்ட். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா மற்ற நண்பர்கள்லாம் சொல்லட்டும், கேட்கலாம். ரொம்ப நன்றி மேடம். நான் ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னோட பேங்க்ல வேலை பார்த்த போது ஒரு லேடி இருந்தாங்க. இந்த கருத்து சொல்றத பத்தி அவ தனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தா பேங்க்ல எல்லாரையும் ஒப்பீனியன் கேட்போம். அது ரொம்ப இரிட்டேட்டிங் பாயிண்ட். அதாவது இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நீ சொல்லுப்பா, ஆனா நான் கடைசியில என்னமோ என் டிசிஷனுக்கு தான் எடுப்பேன். அவர் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிடுவோம். நான் முதல் தடவை ரொம்ப அப்படியே அன்போட ரொம்ப கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த தடவை நம்ம ஜெயஸ்ரீ இல்ல ஜெயஸ்ரீ நீ நல்லா யோசிப்பாரு, நீ எதுக்கும் உன் ஹஸ்பண்டே உன் மாமியாரே கேட்டுவிடு அப்படின்னு, உங்க அம்மா அப்பா கேட்டுவிடுன்னு. அதாவது அவளுக்கு ஒரு நக்கல், நம்மள எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்னு பார்க்க வச்சுட்டு. ஆனா நான் கூட சின்சியர் என்னன்னா, நான் அதை என் இஷ்டத்துக்கு தான் பண்ண போறேன், நீ சொல்றத சொல்லுன்னு தவறாம கேள்வி கேட்போம். ஐயோ அது ரொம்ப அப்படியே ஐ வாஸ் டேக்கன் அபேக். இப்படி ஒரு கேரக்டர் அந்த மாதிரிதான் ஃபேஸ்புக்ல கருத்து கேட்கிறாங்களே ஒழிய they have their decision already made. ஆமா, நம்மள பேச வச்சு அதே மாதிரி இன்னொன்னு மேடம், சில வாட்ஸ்அப் குரூப்ல அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நித்தியா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு என்னோடது டெலிட் பண்ணிட்டீங்க, இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்புற குரூப் எல்லாம் வேற இருக்கு. அதையும் பத்தி அதை யோசிக்காம மத்தவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில குரூப்புகளும் இருக்காங்க. ஒரு குரூப்னு இருந்தா அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அதை புரியாம நடந்துகிட்டு என்னத்தையா போட்டுட்டு நான் நல்ல நல்ல இம்பார்ட்டன்ட் மெசேஜ், குட் மெசேஜ் எல்லாம் போட்டு இக்னோர் பண்றாங்க. குரூப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு சில பேர் இங்க கூட போடுறாங்க. நன்றி. ஓகே பாரதி, பேசுவோம் இப்போ.